காசாவிலிருந்து பழைய கைதிகளை விடுவிப்பதற்காக இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர் முடிந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ளும் முன்னர் விமான நிலையத்தில் வைத்து கருத்து வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி ஹாசா போர் நிறுத்தம் நிலைத்திருக்கும் என்றும் ஹாசாவுக்கு விரைவில் ஒரு அமைதி குழு அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். ஹாசா தற்போது சிதைவு பகுதி போல தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் கட்டார் ஆகியவற்றின் பங்களிப்பையும் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டினார். தான் போர்களை தீர்ப்பதில் வல்லவன், சமாதானம் செய்வதில் வல்லவன் என்று அவர் கூறியுள்ளார். அதே நேரம் இஸ்ரேல் ஹாசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் வகையில் எகிப்தில் உச்சி மாநாடு ஒன்று நடத்தப்படவுள்ளது. இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அமெரிக்க ஜனாதிபதி எகிப்திய ஜனாதிபதியுடன் சந்திப்புகளை நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பிரித்தானிய பிரதமர், பிரான்ஸ் ஜனாதிபதி, ஜெர்மன் சான்சலர், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் பிரதமர்கள் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர். அத்துடன் ஐநா செயலாளர் நாயகமும் கலந்து கொள்ளவுள்ளார். இந்த நிலையில் ஹமாஸிடமுள்ள அனைத்து பணைய கைதிகளும் இன்று விடுவிக்கப்படவுள்ள நிலையில் டெல் அவிலின் மக்கள் ஒன்று கூடி வருகின்றனர்.